வார்த்தை கேட்டாச்சு, இன்னும் ஒரு சைனும் கிடையாது, ஒரு அடையாளம் கிடையாது. 3 வருஷம் தேசத்துல என்ன இல்ல, மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா வார்த்தை எப்படி காதுல கேட்குது தெரியுமா? பெருமழையின் இரைச்சல், பெருமழையின் இரைச்சல். நீ கர்த்தர் இந்த வார்த்தையை ஜனங்கள்கிட்ட சொல்லிரு அப்படின்ட்டாரு. எலியா கிட்ட திரும்ப திரும்ப வந்து சொல்லல, நான் மழையை தருவேன், மழையை தருவேன். ஆனா நமக்கு ஸ்டாப் ஆயிரும் தெரிஞ்சு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார்ல. திரும்ப திரும்ப பைபிள் திறந்தா அதான் வருது, யூடியூப் ஆன் பண்ணா அதான் வருது, சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்தா அதுதான் வருது, படுத்து சொப்பனத்திலையும் அதுதான் வருது. ஆண்டவர் நான் விட்டாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. கூட இருக்கிறவன் சொல்றான் ஒன்றுமில்லை எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஜெப லைஃபை பார்த்து நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்ல போறாங்க, ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது, சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை அளவு. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். அப்போ இந்த சத்தம் எலியா காதுல எப்படி கேக்குது? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார் வார்த்தை. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்ம காதுல எப்படி கேக்குதுன்னு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். அந்த சத்தம் நம்ம காதுல எப்படி கேட்கணும் தெரியுமா? இந்த ஜெயிக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகும் தெரியுமா? அது அப்படி கேட்கணும். இதான் விசுவாசம். இவன் என்ன சொல்ற பாத்தீங்களா? எலியா, பெருமழையின் சத்தம் என் காது, பெருமழையின் சத்தம் இரைச்சல். கர்த்தர் என்ன சொல்ற? மழையை கர்த்தர் சொல்ல ஆகும். அப்ப எலியா காதுல அது எப்படி ஒலிக்கு தெரியுமா? அப்படி பெருமழை பெஞ்சா எப்படி சவுண்ட் வரும், அப்படி ஒலிக்குது. எலியாட்ட சொல்ற, நீ போய் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆனா உண்மையில இன்னும் ஒன்றும் கேட்கல, மேகமே எழும்பல. மேகம் எழும்புறது ஒரு சின்ன சைன். ஒரு கையளவு மேகம் எழும்புறதுக்கு எத்தனெல்லாம் ஜோம் பண்ண வேண்டி இருக்கு. நம்ம அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் ஜோம் பண்ணி கடைசியில எங்க வருவோம் தெரியுமா? ஒரு அடையாளத்தை ஆவது காட்டு ஆண்டவரே. ஜனவரி மாசம் நம்ம ஜெபம் எப்படி இருக்கோம்னா, ஏதாவது ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு அற்புதம். 7 முடிஞ்சு இன்னும் 5 தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல செய்வேங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையாவது. எலியா மலை மேல ஏறும்போது என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னா, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அவர் நினைச்சிருப்பாரு, அப்படி சொன்னதும் மழை பொத்து அக்கினி பொத்துன்னு விழுந்தது போல மழையும் உள்ள நேர போய் அப்படி சாஷ்டாங்கமாய் விழுந்து முழங்காலில் தலைப்படு இப்படி பார்த்துட்டே போய் பாரு, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. என் காதில் மட்டும்தான் சில நேரத்தில் நமக்கு மட்டும் மழை பெய்யறது மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபேன் ஓடிட்டு இருக்கும், சர்ன்னு வரும். ஏன்னா மழை பெய்யுதா? இல்லை இல்லை இல்லை, நமக்கு மட்டும், எலியாவுக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்கு. வாக்கு தத்துவம் நிறைவேறது வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அது கேட்கும். உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அதனாலதான் நீங்க வார்த்தை சொன்னாலே உங்க கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது இன்னும் நிறைவேறல. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒண்ணுமே இல்லை. ஆமே, இந்த இல்லைங்கிற பதில உடனே சொல்ற கிருபை பெற்றவங்க நம்ம கூட இருப்பாங்க. சரி, இவ்வளவு முழங்கால் பட குனிஞ்சு ஜெபம் பண்றாரே, சரி அவருக்கு ஆறுதலுக்காவது ஏதோ வர்றது மாதிரி இருக்கு, அப்படி சொன்னாலாவது கொஞ்சம் நடக்கும் போல இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுப்பா. கஷ்டப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்பும் கிடையாது. இருக்கிற வாசலும் இப்படி சொல்றதுக்கு கூட கூட இருக்கிறவங்க தான், வேற யாரும் கிடையாது. நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி எவ்வளோ கிருபை பெற்றவங்க இருக்காங்கன்னு நீங்கள் வீட்டில் போய் பாருங்க, ஒவ்வொருத்தரையா பாருங்க. கரெக்டு தான். அவன் இப்படி அவன் 7ஆம் தரமும் இன்னும் 7 தரம் 7ஆம் தரம் அவன் போய் ஏதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. ஒரு சின்ன மேகம் எழும்புறதுக்கு எலியாவை நிச்சயம் பண்ணணும். நல்ல கவனமா கேளுங்க. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு வாசிங்க, போய்விடும் என்று சொல் என்றான்.
அடுத்த வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. சமுத்திரத்திலிருந்து எழும்பினது, எலியா ஜெபத்தினால எழும்பினது ஒரு உள்ளங்கை அளவு மேகம். ஆனா மேல இருந்து கர்த்தர் கட்டளையிட்டது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து. நம்ம ஜெபம் எல்லாம் இவ்வளவுதான் மொத்தமே. ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு செய்ய போகிற கிரியை இருக்கிறதெல்லாம் உள்ளங்கைன்னு இதானே இல்ல பாருங்க, மொத்தம் ஜெபம் இவ்வளவுதான். ஹல்லேலூயா. இதை கேட்டு அவர் என்னங்க செய்வார்? இந்த இதுக்குள்ள என்ன வைக்க முடியும்? ஒரு கல் தோசை கூட வைக்க முடியாது. மொத்தமே நம்ம ஜெபம் 7 தடவை சாஷ்டாங்கமாய். அது என்ன சொல்லிட்டு மேல போறார் தெரியுமா? பெருமழை. நம்ம கேட்ட வார்த்தைக்கும் நாம பண்ற ஜெபத்தை வச்சு பார்த்தா என்னப்பா கேக்குது உனக்கு? பெருமழை. ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாது என்னை தந்து க்ளோரே ஷலமமரே கமமரோ. இப்பதான் அந்த பெருமழையே உண்டாகுது. பெருமழையே இப்பதான் உண்டாகுது. பைபிள் சொல்லுகிறது, ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போறதுக்கு முன்னாடியே அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. 44 சொல்லப்பட்டிருக்க ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது. அது எழும்ப ஆரம்பிக்குது. அப்ப இதுவரை எழும்ப விடாத அளவுக்கு ஒரு தடை. ஆனா என்னுடைய பிரேயருடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இது எழும்பும். என் ஜெபம் தூபம் போல எழும்பும். அது எழும்ப ஆரம்பிச்சுன்னா 6 தடவை பார்த்துட்டு எலியா மட்டும். அதனால கம்பேர் பண்ண கூடாது. நான் அதுக்கு ஜெபம் பண்ண உடனே கிடைச்சிட்டு இதுக்கு கிடைக்கல, அதனால நான் ஜெபத்தை விட்டோம். எங்க ரேமா இருக்குல்ல, ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புவார்? நீ உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன். அதனால அந்த வேர்டு அவருக்கு ஒலிச்சுட்டே இருக்கு. அதனால காது எப்படி கேக்குதுன்னா பெருமழை இறைச்சல். போன் பண்றாங்க வெளிநாட்டில இருந்து நமக்கு வேண்டியவங்க, நாங்க நாளைக்கு காலையில் வந்துருவோம் சொல்றாங்க. நமக்கு அடுத்த நாள் காலையில் எந்த வண்டி போனாலும் நம்ம காதல் எப்படி தான் கேட்கும் தெரியுமா? அவங்க வந்துட்டாங்க. எலியா காதல் அப்படிதான் கேட்குது. ஆகாவே எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க, பெருமழை நிறைச்சல் கேட்கிறது அப்படிங்கிறார். இன்னும் மழையே உண்டாகல, இன்னும் ஒன்னும் உண்டாகல, ஆனா கேக்குது. போய் அதே மாதிரி என்னை கேளும். அதான் முதல் விசை இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவன்கிட்ட போய் நீ போய் பாரு அப்படிங்கிற முதல் விசை. ஓகே, கவனிங்க. முதல் விசை பாரும். அவன் சொல்ற ஒண்ணுமே இல்லை. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைத்ததும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிவார்கள், நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காததும் அறிவார்கள். ஆனா உங்க காதுல அந்த பெருமழை கேக்குதா? எது பெருமழை? வார்த்தை. அது மட்டும் ஸ்டாப் ஆயிட்டுனா உங்களால ஜெபம் பண்ண முடியாது. எலியா கிட்ட திரும்ப வந்து சொல்லல, நான் மழையை தருவேன். ஆனா நமக்கு ஸ்டாப் ஆயிரும் தெரிஞ்சு கர்த்தர் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார்ல. திரும்ப பைபிள் திறந்தா அதான் வருது, யூடியூப் ஆன் பண்ணா அதான் வருது, சர்ச்சுக்கு வந்து உக்காந்தா அதுதான் வருது, படுத்து சொப்பனத்திலையும் அதுதான் வருது. நான் என்ன ஆண்டவரே பண்ண? ஹல்லேலூயா. சொந்து போகாம ஜெபம் பண்ணிருங்க. சில பிரேயர் ஃபைல் எல்லாம் இன்னைக்கு தட்டி எடுக்க போறீங்க. ஆண்டவர் நான் விட்டாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. கூட இருக்கிறவன் சொல்றான் ஒன்றுமில்லை என்ன. உங்க ஜெபத்தையும் பார்க்கிறான், வெளிய சூழ்நிலையும் பார்க்கிறான். அவன் தான் சொல்றான் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திருப்பியும் இவரு
சாஷ்டாங்கமாய் விழுது. எப்படி இருக்கும் அந்த வேலைக்காரனுக்கு? இந்த வயசு காலத்தில் இந்த மனுஷனுக்கு இது தேவையா? ஒழுங்கா சாரி பாத் வீட்டில் அப்பமும் சாப்பிட்டு எடுத்து இருக்க வேண்டியது தானே, இது தேவையா? எல்லாம் சொல்லுவாங்க. உங்க ஜெப லைஃபை பார்த்து நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்ல போறாங்க, ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது, சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை அளவு. ஆமென். நீ நன்மையை அனுபவிக்க கூடாது என்பதிலே சத்துரு மிகவும் கவனமாக இருக்கிறான். ஆனா உன்னை கர்த்தர் தொடர்ந்து ஜெபிக்க வைத்து அந்த நன்மையை சுதந்திரிக்க வைப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அன்னாளுடைய கண்ணீர் நமக்கு நன்றாய் தெரியும். அன்னாளுடைய ஜெபம் நம் பலமுறை பேசப்பட்ட வேத பகுதி. அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். என கடந்த நாட்களில் என்னோட மினிஸ்ட்ரி பண்ண ஒரு வார்த்தை இது. ஏன் ஏலி கவனித்தான் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு தெரியும் அவளுக்கான ரேமாவை கர்த்தர் யார் வாயில வச்சிருக்கிறார்? ஏலியின் வாயில வச்சிருக்கிறார். அவள் எப்பொழுது கவனிக்கப்பட்டால் தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. நம்ம ஜெபம் கர்த்தர் திரும்பி பார்க்கிறதுக்குள்ள முடிஞ்சிடக்கூடாது. அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டார். இந்த அன்னாளை பற்றி நமக்கு தெரியும். எல்கானாவின் மனைவிகளில் ஒருவள் பெனினாள், இன்னொருவள் அன்னாள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இல்லையா? 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாளை எல்கானா சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தும். இதுதான் 80வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அயலார் பார்த்து நிந்திக்கிறது மாதிரி சத்துரு பார்த்து பரியாசம் பண்ற மாதிரி என் விண்ணப்பத்துக்கு விரோதமாவே இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படி அவளை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சிலதை அடைக்கிறதுனால உங்களை சிலர் துக்கப்படுத்துறாங்கன்னா அதை அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். என் ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தார் மோசேக்கு. அதுல ஒரு பிரமாணம் என்ன தெரியுமா? நீ தீ வைக்கும் போது அந்த தீயினால யாருக்காவது டேமேஜ் ஆச்சுன்னா, ஒருவன் தீ கொளுத்தும் போது அந்த தீ கொளுத்துறதுனால பக்கத்தில் யாருக்காவது டேமேஜ் ஆச்சுன்னா அதனுடைய முழு உத்தரவாதமும் யார் தான் எடுக்கணும் தெரியுமா? தீயை கொளுத்துறவன் தான் எடுக்கணும். நான் எங்கள் வீட்டில் தீ வைக்கிறேன், அந்த தீ பறந்து போய் காற்றுல பறந்து போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற வைக்கோல் மேலே பட்டு அந்த வைக்கோல்லாம் எரியுதுன்னு வைங்களேன், அந்த உத்தரவாதத்தை யார் எடுக்கணும் தெரியுமா? நான் தான் எடுக்கணும். இது கர்த்தர் கொடுத்த பிரமாணம். என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று அடைச்சிருக்கிறாருன்னா அதனால 4 பேர் என்ன பார்த்து பரியாசம் பண்ணுவாங்கன்னா அவர் பார்த்துப்பார். உங்க வாழ்க்கையில் சில காரியத்தை கர்த்தர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். அது நிமித்தம் நீங்க துன்பப்படுத்தப்படுறீங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்க அவர் நோட் பண்ணி வச்சிருவார். இந்த பெனினாளுக்கு கிடைத்த பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாங்க? இந்த பெனினாளுக்கு கிடைத்த பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பெனினாளுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனால் அன்னாளுக்கு ஒரு பிள்ளை வரது வர கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அவன்கிட்ட பேசுறதுக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மை என்பது இன்னொருத்தங்களை அற்பமாய் பார்ப்பதற்கு அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மை என்பது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை நிமித்தம் நான் இன்னொருவரை அற்பமாய் பார்ப்பேன் என்றால் கர்த்தர் தம்முடைய பார்வையிலிருந்து என்னை தள்ளிட்டார்னு அர்த்தம். இந்த பெனினாளுக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருந்தாங்க? ஒரு பிள்ளையை கர்த்தர் தெரிந்தெடுத்தாரா?
இல்லை. நமக்கு இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு இல்லை. நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறத கர்த்தர் இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆண்டவர் அடைத்தார். ஏன் அடைத்தார்? ஏன் அடைத்தார்? நீங்க கீழே படிக்கும்போது தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ மேல அழைப்பு இருக்கு, பெனினாள் மேல அழைப்பு இல்லை. அதனால அவளுக்கு எல்லாம், பெனினாளுக்கு எல்லாம் அந்தந்த டைம்ல நடக்குது. ஆனா இவளுக்கு அப்படி இல்லை. அழைக்கப்பட்டவங்களுக்கு எது எப்போ நடக்கணும்னு அவர் தீர்மானிப்பார். பெனினாளுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு தடை இல்லை, ஆனா சாமுவேல் வருவதற்கு பெரிய தடை. ஏன்னா சாமுவேல், அன்னாளே உனக்கான வார்த்தை ஏலின் வாயில இருக்கு, அந்த ஏலிக்கான வார்த்தை உனக்கு வரப்போகிற சாமுவேல் வாயில நான் வைக்க போறேன். சாமுவேல்ட அன்னாளுக்கான ரேமா யார் வாயில இருக்கு? அந்த ஏலிக்கும் ஏலி குடும்பத்துக்கான வார்த்தை நீ யார் வாயில கர்த்தர் வைக்க போறார்? ஹalleluya. ஏன் டிலே ஆகுது? சாதாரணதா தராரு அவரு, தரது வெயிட்டா தர போறாரு. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேதுவோ. ஆமென். உங்க கைகள் ஷலபபம் ரோலமம்ரே க்ளோரி உம்மா. ஆமென். உம்மால் அந்த வசனம், அந்த ரெஃபரன்ஸ் தான் தேடிட்டு இருந்தேன். யாத்ராகமம் 22:6 அந்த அக்கினி, அந்த உத்தரவாதம் சொன்னேன் அல்லவா, அந்த வசனம் உங்க பலனுக்காக இதை நான் ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். அக்கினி எழும்பி முள்ளுகளில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வேற எதை எரித்து போட்டதே. ஆனால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். அவ்வளவுதான். அப்ப என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அக்கினியை வைக்கிறார்னு வைங்கள, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாசலை அடைக்கிறார். அந்த வாசலை அடைச்சதுனால எனக்கு சில நஷ்டங்கள் வருது, எனக்கு சில காரியங்கள் இழப்பு வருது, அவமான நிந்தை வருதுன்னா அவர் உத்தரவாதம் எடுப்பார். அவர் தானங்க இந்த பிரமாணத்தை கொடுத்தார், அவர் தானங்க பிரமாணமே. யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்ததுனால தானே எல்லாமே போச்சு. உத்தரவாதம் எடுத்தாரா இல்லையா? ஒன்னும் குறையாம, என்ன 500 போச்சா 1000, 10,000 போச்சா 20,000. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் அவர் உத்தரவாதம் எடுப்பார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. இனி நேர அன்னாளுக்கு வாங்க. ஆமென். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தர் என்கிட்ட பேசின வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன். இந்த எல்கானா அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு என்ன கொடுப்பானா? மற்றவங்களுக்கு கொடுத்ததை விட ரெட்டிப்பானதை கொடுப்பான். அந்த வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தரோ அவள் கற்பத்தை. இந்த உலகத்துல நம்ம நேசிக்கிறவங்க இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டா முடியாது. அவங்களுக்கு முடிகிறதெல்லாம் கொடுப்பாங்க. எல்கானாவால கொடுக்க முடியாதது தான் சாமுவேல். ஏன் ஆண்டவர் எல்கானாவால கொடுக்க முடியல? ஆண்டவர் சொல்றார், அத அவளை நேசிக்கிற நான் கொடுக்கிறேன். பெனினாள் அன்னாள் நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், அடைச்சிட்டு நான் கொடுப்பேன். அவ இதுவரைக்கும் பிள்ளைய யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறா தெரியுமா? எல்கானாட்ட. அது வரைக்கும் வாசல் அடைப்பட்டுட்டே இருக்கு.
அவ என்கிட்ட கேட்கட்டும். எல்கானா வீட்டுக்கு வரும்போது இவள் என்ன செய்து கொண்டிருப்பாள் தெரியுமா? அழுது கொண்டே இருப்பாள். இதுவரை அவள் கண்ணீரை ஊற்றினது எல்கானாவுக்கு முன்னாடி. எல்கானா சொல்றாரு, ஏன் அழுகிறாய்? எல்கானாக்கு தெரியாத ஏன் அழுறான்னு. தெரியும். ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? அதாவது சாப்பாடு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நமக்கு சோறு தானே முக்கியம்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அதான் சாப்பாடு இருக்குல்ல, நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற? அப்படியே அழுதுட்டே பார்க்கிறா. யோ மனுஷா, இவ்வளவு நாளா உனக்கு தெரியலையா நான் சாப்பாடுக்கு அழுதுட்டு இருக்கிறேன்? இப்ப அடுத்து 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு இப்படியே சொல்லுங்க. சில நேரத்தில் நம்மை நோக்கி வருகிற ஆறுதலின் வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு தளர்ந்தாச்சு இல்ல. கர்த்தர் இன்னும் உன்னை வைத்திருக்கிறார் அல்லவா? இப்படிதான் அன்னைக்கு கேட்டு பலப்பட்டேன். நான் சும்மா இருந்தாலும் இந்த சக்களத்தி அவன் வேற என்ன பார்த்து. சிலர் பார்த்துருக்கீங்களா, நம்மளை வெறுப்பேத்த அவங்க பிள்ளைகளை கொஞ்சிட்டு இருப்பாங்க. கர்த்தரோ அடைத்தார். அன்னாலே உனக்கு வெளிப்பட போகிறது என்பது உனக்கு தெரியல. அன்னாலே இந்த கண்ணீர்லாம் போதாது, நீ நேரா வா சமூகத்தில். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து 9 பாருங்க. சீலோவாவில் அவர்கள் புசித்து குடித்த பின் அன்னாள் எழுந்திருந்தாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 15வது வசனத்தில் அன்னாள் சொல்றா, என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்க நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. 16வது வசனம், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். ஏன் என் ஜெபம் இவ்வளவு நீளுது தெரியுமா? மிகுதியான விசாரம், கிளேசம், வருத்தம், வேதனை. இதுக்கெல்லாம் ரீசன் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ரீசன் என்ன? ரீசன் ஒண்ணு இல்ல, எல்கானாவால முடியல, இது ஒண்ணுதான் ரீசனா? இல்ல பெனினாள் என்ன கிண்டல் பண்றா. அதுக்கு முன்னாடி எங்க ஆரம்பிச்சு? கர்த்தர் அடைத்தார். கர்த்தர் இப்ப அடைச்சதுனால என்ன நடக்குது தெரியுமா? பெனினாள் நிந்திக்கட்டும், அன்னாலும் எல்கானாவும் கஸ்டின் எழும்பட்டும், ஆனா இப்பொழுது இவள் வெகு நேரம் ஜெபிக்கிறவளாய் மாறுகிறாள். வெகு நேரம் ஜெபிக்கிறவளாய் மாறுகிறாள். நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு செய்தியில் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். உண்மையிலே அந்த சிச்சுவேஷன்ல அன்னாளுக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னு இல்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சொல்ல ஆண்டவருக்கு அங்க குழந்தை இல்லாத ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் நம்மளை ஜெபிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏன் வேதனையை கொட்டுறதுக்கு மட்டும் இல்லை, அவருடைய சித்தத்துக்கு உட்பட. இவ ஜோமண்ணி இப்ப எப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? உமக்கென்று வளர்க்க. நம்ம ஷார்ட் பிரேயர்ல இதெல்லாம் வாங்க முடியாது. இப்போ தேவ திட்டத்துக்கு அவளை கொண்டு வந்துட்டார். எங்க கொண்டு வந்துட்டார்? தேவ ஆண்டவரே உமக்கென்று வளர்க்க. இப்போ அழுறது ஃபுல்லா உமக்கென்று, கண்ணீர் விடுறது உமக்கென்று. அதனாலதான் இயேசு சொல்லி ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தம். அவர் அழுது அவர் சித்தத்துக்குள்ள வந்துட்டாரு. என்ன ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறதே அவருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வர. அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். என் காரியம் வாய்க்கப்பட நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் கேட்கிற காரியத்துக்குள்ள தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதானால் நான் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. எகிப்திலே யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு பானபாத்திரக்காரன் வெளியே போனதும் சொன்னாலே சான்ஸ் கிடைச்சிருக்கும்.
ஏன்னா ஒருவன் 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தனை தூக்கில் போட்டாங்க. இந்த பானபாத்திரக்காரன் மட்டும் போய் ராஜா கிட்ட பேசினா ஃபேவர் கிடைச்சிருக்கும். ஆனா டிலே ஆகுது. யோசேப்புக்கு ஜாப் டிலே ஆகுது. யோசேப்பே, உன் வயிறை நிரப்புறதுக்கு உன்னை உயர்த்துறதுக்கு இந்த டிலே பிரச்சனை இல்லை யோசேப்பே. ஆனா உன்னை நான் வைக்கிறதுனால தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. தேவ திட்டம் பெருசு, தேவ திட்டம் பெருசு. நம்ம ஜாப் எதுக்குங்க தேடுறோம்? ஆண்டவரே, சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த 10th மார்க் ஃபுல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதும் பேட்டி கேட்பாங்க, என்ன ஆக போறீங்க? நான் இதாகி மக்களுக்கு சேவை செய்ய போறேன். அப்படி சேவை செஞ்சு ஒருத்தரையும் பேட்டி மட்டும். ஏன்னா யாரை சொல்லி கொடுத்துருப்பாங்க, கேட்ட என்ன சொல்லணும்? முதலாவது பெற்றோருக்கு நன்றி, 2வது டீச்சர் பார்ப்பாங்க, சொல்லிருமா தயவு செய்து எல்லாருக்கும் நன்றி, நான் இதாகி நான் வந்து சேவை செய்ய போறேன், அது எல்லாம் சொல்றதெல்லாம் எல்லாரும் சொல்லுவோம். ஆனா படிச்சு முடியும் போது எப்படியாவது ஏதாவது ஒரு ஜாபு கிடைக்காதா, ஸ்டடி லோன் அடைக்க வேண்டி இருக்கு. நம்ம இதே யோசேப்பே ஜோமண்ணி காத்திருந்து போர்த்திபார் வீட்டு அந்த வேலை கூட வேண்டாம் தூக்கி போட்டுட்டு வந்து கடைசியில் ஒரு கட்டம் வந்தோன்னு பானபாத்திரக்காரன்ட்ட போய் பயோடேட்டா கொடுக்குறார். ரசீவை கொடுத்து, நீ வாழ்ந்திருக்கும் போது உனக்கு வேலை கிடைக்கும் போது ஏதாவது சொல்லி எடுத்து. ஆமென். அவனோ மறந்தான். யோசேப்பே மறக்க வைப்பார். ஒன்ன நான் உயர்த்துறது உன் வயிறை நிரப்புறதுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய வைக்கவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அன்னாள் ஜெபம் பண்ணி அன்னாளுக்கு கர்த்தர் வந்து சாமுவேலை கொடுக்கிறார். சாமுவேலை வாங்கிட்டு அன்னாள் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டில் அன்னாள் சொல்ற வார்த்தை தான் வந்து அதான் அந்த நிறைவு சொல்ற பாருங்க. 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். மலடியா இருந்தவள் 7 என்ன 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 அவ பெற்றது. நீங்க குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிறப்ப அவ பெற்றது, ஆனா அவ சொன்னது 7ன்னு என்ன தெரியுமாங்க? அந்த அந்த நிறைவு. பெனினாளுக்கு நிறைவு வரல. அதனால இன்னொருத்தைய பார்த்து ஒருத்தங்க இன்னொருத்தங்களை அற்பமா பார்க்கறது, இதை கிண்டல் பண்றது, பரியாசம் பண்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் என்ன இல்லை. அதான் திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்யறாங்க. இந்த எல்கானா அன்னாளுக்கு அவளுக்கு கொடுத்ததை விட எக்ஸ்ட்ரா ஒரு லெக் பீஸ் வச்சு கொடுத்துட்டாரு. அவ இங்க ஒரு பிள்ளை, இங்க ஒரு பிள்ளை, காலில் ஒரு பிள்ளை, கையில ஒரு பிள்ளை, 10 பிள்ளைகளை பார்க்கிலும் எல்லாம் வச்சு, ஆனாலும் திருப்தி இல்லை. அந்த லெக் பீஸ் அவளுக்கு வச்சா பாரு, திருப்தி இல்லை. எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இல்லை. ஆனா உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டு ஒன்னு தருவாரு பாரு. அவர் ஒன்ன தந்தாலும் பெஸ்டா தருவார். அவர் சொல்ற மலடியா இருந்தவள் 7 பெற்ற. அடுத்த வார்த்தை, அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ என்ன. ஆண்டவர் என்ன ரொம்ப அளவிடுறீங்க. இப்ப உன் வாழ்க்கையில அப்படி ஒரு நாள் நீ பெருமூச்சு விட போற. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். ரொம்ப நாள் கண்ணீரோடு, மன கிளேசத்தில், விசாரத்தில், வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற உள்ளமே, ஒரு நாள் நீ நிம்மதியின் பெருமூச்சு விடும்படிக்கு கர்த்தர் உனக்கு பதில் தர போகிறார். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். எனவே ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சொந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். உங்கள் ஜெபத்துக்கு அவர் நிச்சயம் அவர் தர பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நல்ல கையை தட்டி, என் தேவன் எனக்காய் அப்படி எழுப்பி நிற்கலாமா? அப்படி எழுப்பி நிற்கலாமா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே, கிரகிக்க முடியா சர்வஞானியே, என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் ஆமென். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். ஓ மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே, கிரகிக்க முடியா சர்வஞானியே, வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலந்தே யாரால் கொடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். ஆமென். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரண்டா, என்னையும் போஷிப்பது. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரண்டா, குறைகளை கிரகிக்க முடியா சர்வஞானியே, ஆமென். இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா. ஆமென். என் தேவன் எனக்கா என்றாகிலோ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா. ஆமென். அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஆமென். சலபக்கரோ ரிமம்ரோ செலரே ரித்தனலராட்டரா. ஆமென். க்ளோரி. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.
கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு ஒரு ஜெப அபிஷேகம், ஜெபாக்கினி, ஜெபாவி உங்க பிள்ளைங்க மேல ஊற்றப்படுவதாக. ஜெபித்து ஜெயம் எடுக்க, ஜெபித்து ஜெயம் எடுக்க, ஜெபித்து ஜெயம் எடுக்க. கிருபை 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 கிருபை. ஜெபி ஜெபி ஜெபித்து ஜெயம் எடுக்க கிருபையை ஊற்றுங்க, கிருபையை ஊற்றுங்க, கிருபையை ஊற்றுங்க, கிருபையை ஊற்றுங்க. ஜெபித்து ஜெயம் எடுக்கணும், ஜெபத்துல விழித்திருக்கணும், ஜெபத்துல போராடணும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசத்துல நின்னு ஜெபத்துல போராடினா வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அதனாலதான் விரட்டுனாங்க. ஆனா ஒருவனுக்குள்ள இருக்கிற பேய் போகல. உடனே இயேசுட்ட வந்து கேட்பாங்க, ஆண்டவர் எங்களால ஏன் முடியல? இயேசு சொல்வார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. ஃபெய்த் கரெக்டு தான்ப்பா, ஆனா நீ ஜெபத்துல போராட மாட்டேங்கிறியே. சில காரியத்தை நீ, ஏன்னா இதே சீஷர்கள் தான் சொல்லிட்டு வராங்க, நாங்க சொல்ல கட்டளையிடும் போது பேய்கள்லாம் ஓடுது. அப்போ ஒரு சைடு நடக்குது, இன்னொரு சைடுல டிலே ஆயிட்டே இருக்கு. அப்போதான் இயேசு சொல்றாரு, டிலே ஆகுன்னு தெரியுதுல்ல, உட்காந்துரு, ஜெபத்துல உட்காந்துரு. இயேசு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு பொழுது விடிந்த போது வந்து அவனுக்குள்ள இருக்கிற பேயை பார்த்து போ அப்படிங்கிறார், அது போயிட்டு. அப்போ நமக்குள்ள ஃபெய்த் விசுவாசத்தில் நின்று ஜெபத்தில் போராடும் போது விசுவாசத்தில் நிற்கணும், ஜெபத்தில் போராடணும், நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். நம்ம லைஃப் வந்து இப்படி மாறட்டும். விசுவாசத்தில் நிற்கணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தில் நின்று ஜெபத்தில் போராடணும், நம்பிக்கை அறிக்கை செய்யணும். பைபிள் ஃபுல்லாக பரிசுத்தவான்களை இப்படி தான் பார்க்க முடியும். நம்ம ஜெயிக்க முடியும். அவன் கர்த்தர் அடைச்சி வச்சிருக்கிறார்னா அவர் தரதுக்கு தான் அடைச்சி வச்சிருக்கிறார். ஆமென். சகோதரி, தரதுக்கு தான் அடைச்சி வச்சிருக்கிறார், தரக்கூடாதுன்னு இல்லை. ஆமென். அவ கிடைச்சதும் அவ என்ன சொல்ற பார்த்தீங்களா? மலடியா இருந்தவள். அதனால அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர், நான் காத்திருந்த அந்த பெயின் இப்ப இல்லப்பா. நான் இவ்வளவு நாள் வடிச்ச கண்ணீர் இப்ப என் கண்ணிலே இல்ல. என் இருதயம் மகிழ்கிறது, என் கொம்பு அவருக்குள் களி ஊறுகிறது, உயருகிறது. தகப்பனே நன்றி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர், ஜெபிக்க எங்களை பலப்படுத்தினீர். சில காரியங்கள் இன்னும் தாமதமாகிறது. நாங்கள் ஜெபத்தை விட்டுலான்னு நினைச்சோம். இல்லை இல்லை, நீ ஜெபத்தை விட்டு நான் என்ன நீ கனவீனப்படுத்துற. நான் உனக்காக ஒரு பெரிய யுத்தம் நடத்திட்டு இருக்கிறேன். நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு, ரிசல்ட் உண்டு. இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். வருகிற நாட்களிலே ஜெபத்தில் போராட, விசுவாசத்தில் நின்று ஜெபத்தில் போராடி நம்பிக்கையோடு வெற்றியை சுதந்தரிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வாதியும், சமாதானத்தோடு அனுப்புங்க. சாட்சியா கொண்டு வாங்க. ஆமீன். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.